தைரியம் இருந்தால் ராமனிடம் நேருக்கு நேர் யுத்தம் செய். இதை விடுத்து கோழை போல் சீதையை ராமன் இல்லாத சமயம் எடுத்து போகாதே. இதோ நான் இருக்கிறேன். உன்னை சும்மா விட மாட்டேன். இதோ உன் தலைகள் பணம் பழங்கள் கீழே விழுவது போல விழப்போகின்றன என்று ராவணன் எதிர்க்க எழுந்தான் ஜடாயு. பெருங்காற்றுக்கும் மேக கூட்டங்களுக்கும் நடக்கும் சண்டை போல் ராவணனுக்கும் ஜடாயுக்கும் சண்டை உண்டது. தன்னுடைய பெரும் சிறகுகளால் ராவணனை தாக்கினான் ஜடாயு. கூரிய தன் நகங்களால் அவனை குத்தி கிழித்தான். ராவணனும் சும்மா இருக்கவில்லை. கூரிய அம்புகளை ஜடாயு மேல் எய்தான். கழுகு அரசனுக்கு உடம்பு முடியவில்லை. ஆனால் சீதையின் நிலை அவனது காயங்களை அவன் கவனிக்க விடவில்லை. தாக்குதலையும் அவன் நிறுத்தவில்லை. ராவணனுடைய கிரீடத்தையும் வில்லையும் ஒடித்து தள்ளினான் ஜடாயு. இரண்டாவது வில்லை எடுத்தான் ராவணன். அதனையும் ஒடித்து தள்ளிய ஜடாயு ராவணன் தேரில் இருந்த பிசாசு முகம் கொண்ட கோர முகத்துடைய கழுதைகளையும் தேரையும் உடைத்து தள்ளினான். ராவணன் சீதையோடு கீழே விழுந்தான். தேவர்கள் ஜடாயுவை பாராட்டினார்கள். இவ்வளவு நேரம்தான் பாவம் ஜடாயு பாடுபடுவான். ஜடாயு ஒரு கன நேரம் வயோதிகளில் தள்ளாடி நின்றான். அதுதான் சமயம் என்று ராவணன் சீதையுடன் மேலே கிளம்பி போனான். ஏய், ஏன் திருடனை போல் ஓடுகிறாய்? தைரியம் இருந்தால் நில். உன் தம்பி கரண் கதியை அடையப் போகிறாய் என்று அவனுக்கு மேலே கிளம்பி ராவணன் முதுகில் தன் கால் நகங்களாலும் அழகினாலும் கொத்தி காயப்படுத்தினான் ஜடாயு. ராவணனின் கைகளையும் பிடுங்கி போட்டான் ஜடாயு. ஜடாயு கொத்த கொத்த புற்றிலிருந்து பாம்பு வருவது போல ராவணனுக்கு கைகள் முளைத்து கொண்டே வந்தன. வலி பொறுக்காத ராவணன் சீதையை விட்டுவிட்டு ஜடாயுவை கால்களாலும் கைகளாலும் பலமாக தாக்கினான். இக்கோர தாக்குதல் வெகு நேரம் நடந்தது. இறுதியில் ஜடாயு தளர்வடைந்தான். இச்சமயத்தை பயன்படுத்தி கொண்ட ராவணன் கத்தியை எடுத்து ஜடாயுவின் கால்களையும் இறக்கைகளையும் வெட்டி வீழ்த்தினான். ஜடாயு ரத்தம் பெருக குற்றுயிருமாய் குளிருமாய் கீழே விழுந்தான். ஐயோ, என் பொருட்டு உயிர் விட்டாயே! என் கணவருக்கு இன்னொரு தகப்பனாக இருந்தாயே என்று சீதை அந்த பறவையின் மீது விழுந்து அழுதாள். பெரிய காட்டு தீ போன்று கீழே விழுந்த ஜடாயுவை பார்த்து ராவணன் திருப்தி அடைந்தான். இப்பொழுது சீதையின் நிலைதான் பரிதாபமானது. ராவணன் அவளை பிடிக்க கிளம்பினான். சீதை அலறி இங்கும் அங்கும் ஓடினாள். ஏய் மரங்களே, என்னை காப்பாற்றுங்கள்! ராமா, லக்ஷ்மணா, எங்கிருக்கிறீர்கள்? என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று அழுது ஓடிய சீதையை ராவணன் பிடித்து தூக்கி கொண்டு மேலே கிளம்பினான். சீதை கருமேகங்களிடையே மின்னலைப் போல பிரகாசித்தாள். ராவணன் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் ஒரு மலை போல் இருந்தான். அவனுடைய உடம்பு ஜடாயு சீதையை காக்க உயிர் விட்டது ராமனுடைய பக்தர்களுக்கு உணர்ச்சிமயமாக இருந்தது. ஜடாயு ஆழ்வார் என்றே பெயர் அவருக்கு. சீதை பாவம் அரக்கனின் கைகளில் இப்பொழுது மாட்டிக்கொண்டு விட்டாள். சீதையை ராவணன் எடுத்து போனதும் சூரியன் வருத்தம் தாங்காமல் மறைந்து போனான். எங்கும் இருளானது. விதைகள் புலம்பின, தர்மம் ஒளிந்தன, நீதி, நல்ல நெறி, கருணை எல்லாம் காணாமல் போனது என்று எல்லா பிராணிகளும் கண்ணீர் சொரிந்தன. ராவணன் சீதையை பற்றி கொண்டு தன் காலத்தை நோக்கி வேகமாக சென்றான். சீதையின் கூந்தலில் இருந்து சிதறி விழுந்த மலர்களும் ராவணன் இனி இவ்வாறு அழியும் என்று சொல்லாமல் சொன்னது. ராவணன் சீதையை சிறை வாசம் வைத்தான். கண்கள் சிவக்க வேர்வை கொப்பளிக்க சீதை ராவணனை பார்த்து பேசினாள். ஏய் அரக்கனே, திருடன் போல் என் கணவர் இல்லாத சமயம் என்னை தூக்கி கொண்டு ஓடுகிறாயே! பெரிய வீரனா நீ? உன்னுடைய பெருமைகளை அளந்தாயே! இதுதான் உன் சூரத்தனமா? உன்னுடைய இந்த இழிவான செயலால் உன் குலத்திற்கே இழுக்கு சேர்த்தாயே! என் ராமனிடம் மாட்டிக்கொண்டு நீ சாகப்போவது உண்மை. உனக்கு நான் இறங்குவேன் என்று கனவு காணாதே. என்னை எடுத்து வந்ததால் உனக்கு என்ன கிடைத்தது? ராமனுடைய கோபத்தில் நீ கருகி சாகத்தான் போகிறாய். உயிரை விடுவேனே தவிர உன்னை அடைய மாட்டேன். என் நாதனை எனக்கு தெரியும். அவர்களால் கொல்லப்பட்டு வெகு பார்க்க போகிறாய். பழுக்க காய்ச்சி இரும்பு சிலை உன் அணைப்புக்காக காத்திருக்கிறது. இரும்பு முட்கள் கொண்ட மரமும் உனக்கு நரகத்தில் காத்திருக்கிறது. ஜனஸ்தானத்தில் 14,000 வீரர்கள் அளித்த என் ராமன் உன்னை விடமாட்டார். விரைவில் உன்னை யமனின் கைகளில் ஒப்படைப்பார் என்று பேசின சீதையை ராவணன் அலட்சியம் செய்யவே வில்லில் இருந்து கிளம்பும் அம்பு போல சீதையுடன் பறந்தே லங்கையை நோக்கி வேகமாக சென்றான். இப்படி பறந்து சென்ற பொழுது ஒரு மலை வந்தது. அங்கே சில வானரங்கள் நின்று கொண்டிருந்தன.
அழுது கொண்டிருந்த சீதையை அந்த வானரங்கள் பார்த்தன. சீதையும் தன் உடையில் இருந்து ஒரு துண்டு கிழித்து அதில் தன் நகைகளை வைத்து கீழே போட்டாள். தன்னை தேடி வரும் ராமனுக்கு வழிகாட்டவே அவள் இவ்வாறு செய்தாள். பம்பை நதியை தாண்டி அங்கிருந்த கடலையும் கடந்து லங்கையினுள் புகுந்தான் ராவணன். யமனை ஒரு பெண்ணுருவில் எடுத்துக்கொண்டு லங்கைக்குள் புகுந்தான் அரக்கன். சீதையை அடைந்து விட்டோம் என்ற இருமாப்பு வேறு அவனுக்கு. பிசாசு முகம் கொண்ட ராட்சசிகளை அழைத்து சீதையை அவர்களிடம் ஒப்புவித்தான் ராவணன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 3 வருஷமாக வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், சப்போர்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கள் ஒரு நம்பிக்கை.